Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10 நிமிஷத்துல சூப்பரான டிஃபரண்டான ஸ்வீட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல அரை கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறேன். வெல்லம் கரையிறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கிறேன். கூடவே ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாத்தீங்கன்னா வெல்ல கரைசல் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டியாச்சு. அடுத்து இதோட 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இந்த மாவு நீங்க வீட்ல அரைச்சதாவும் இருக்கலாம், கடைகள்ல வாங்குனதாவும் இருக்கலாம். இத நல்லா mix பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க, எந்த ஒரு கட்டியும் இல்லாம நல்லா கரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்து இதோட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா கரைச்சு விட்டுக்க போறேன். இப்போ பாத்தீங்கன்னா மாவு நல்லா கரைச்சு விட்டாச்சு. பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு இருக்கணும். இப்போ இந்த மாவை 2 பாதியா பிரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, 2 பவுல்ல நான் மாத்திக்கிட்டேன். இப்போ ஒரு பவுல்ல ஏதாச்சும் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ரெட் வித் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன். சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்து இந்த மாவை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கிறேன். ஸ்டாண்ட் இருந்தா ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்ட் இல்லாதவங்க இந்த மாதிரி பிளேட் வச்சுக்கோங்க. பிளேட் மேலே நம்ம மாவு விடுறதுக்கான பிளேட் வச்சுக்கலாம். அந்த பிளேட்ல முன்னாடியே எண்ணெய் தடவி வச்சிருக்கேன். இந்த மாதிரி தட்டு ஃபுல்லா படுற மாதிரி நம்ம மாவை விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர் மாவை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு தட்டால மூடிக்கிறேன். தட்டு மேலே துணியால கவர் பண்ணியிருக்கேன். இது ஏன்னா அப்பதான் கடாயிலேருந்து வர நீராவி தட்டு மேலே பட்டு அந்த தண்ணி மாவுல படுறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு துணி கட்டிட்டா மாவுல தண்ணி படாது. துணி அந்த நீராவியை அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த மாவை சிம் ஃப்ளேம்ல 1 மினிட் வேக வச்சு எடுத்துர்க்கேன். பாத்தீங்கன்னா கையில ஒட்டல. அடுத்து நம்ம mix பண்ணி வச்சிருக்க ஆரஞ்சு கலர் மாவையும் இது மேலே விட்டுக்கலாம். ஈவனா படுற மாதிரி விட்டுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாவையும் ஃபுல்லா விட்டாச்சு. இதே மாதிரி நம்ம இந்த தட்டை போட்டு மூடி 5 நிமிஷத்துக்கு சிம் ஃப்ளேம்ல வேக வச்சு எடுக்க போறோம். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. கையில கொஞ்சமும் ஒட்டல. இது ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டு வேற ஒரு பிளேட்ல நம்ம மாத்திக்கலாம். ரொம்ப ஆறிடுச்சுனா கொஞ்சம் மேலே விரல் விட்ட மாதிரி ஆகிடும். பாருங்க, அதனால ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டு நீங்க பிளேட்ல மாத்திக்கோங்க. இப்போ இத நம்ம ஓரங்களை கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. நல்லா ஜெல்லி மாதிரி இருக்கு. இந்த மாதிரி 4 பக்கங்களும் நான் ஓரங்களை கட் பண்ணி எடுத்துறேன். அடுத்து இப்போ இதை நமக்கு பிடிச்ச ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். நீங்க ஓரளவுக்கு வார்மா இருக்கும்போதே கட் பண்ணிட்டா கையில ஒட்டாம வரும். பாருங்க, எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா எல்லாரும் இந்த புதுமையான டிஃபரண்டான டேஸ்டியான ஸ்வீட்டை செஞ்சு பாருங்க. உங்க வீட்டு குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இது ஹெல்த்தியும் கூட. நம்ம அன்ஹெல்த்தியா இல்ல எதுவுமே சேர்க்கல. வீட்ல இருக்கக்கூடிய வெல்லமும் அரிசி மாவும் வச்சு 10 நிமிஷத்துல சூப்பரான ஸ்வீட் இன்னைக்கு எப்படி பண்ணலாம்னு பார்த்தோம். கண்டிப்பா எல்லாரும் ஒன் டைம் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.